இவன் இந்த வாரை ஸ்டார்ட் பண்ணினது தன்னுடைய ஓன் பெனிஃபிட்டுக்காக மட்டும்தான். இதில் பாதிக்கப்பட போகிறது என்பதை விட ஏமாற்றம் அடைய போகிறது அமெரிக்க மக்கள் தான். இந்த வார் நிறைவுக்கு வரப்போறதில்லை. டொனால்ட் ட்ரம்புக்கு நல்லாவே தெரியும். மதத்துக்காக சண்டை போடுறதுக்கும் எக்கனாமிக்காக சண்டை போடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இது ஒரு வெல் ஸ்கிரிப்டட் வார். அழிய போகிறது சாதாரண மக்கள் தான். தன்னையும் தன்னுடைய பதவியையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட போர்தான் இது. சோஃபா என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். போன சனிக்கிழமை ஏர்லி மார்னிங் துரானில் அயோட்டோலா அலி ஈரானியன் டாப் லீடரை ஏர் ஸ்ட்ரைக் மூலமாக குறிவைத்து வெடிக்க வச்சு வேற கொண்டது மட்டுமில்லை, ஒரு ஸ்பையையும் வச்சுருந்துருக்குறாங்க இவருடைய பாடியை வீடியோ பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஆரம்பத்தில் ஈரானியன் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்டேட் ஆஃப் மீடியாவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தலைவர் இறந்துட்டார் என்று. ஆல்சோ அயோட்டோலாக்கு 86 வயது, ப்ரோஸ்டேட் கேன்சர் கூட இருக்குது. ஆனால் இவர் நினைத்திருந்தால் தப்பி ஓடி போயிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. முதலே தெரியும் இந்த இடத்தை இவங்க டார்கெட் பண்ண போகிறாங்க என்று. இருந்தும் தன்னுடைய ரிலேட்டிவ், மகள், மருமகன், பேர பிள்ளைகள் எல்லாருமே ஒரே இடத்துல செத்துருக்குறாங்க. இதில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜை இவர் ஈரானியன் மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். என்னென்று சொன்னால், செத்தா இந்த மண்ணில் தான் சாவன், நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மதத்துக்காகவும் தான் உயிரை கொடுப்பேன் என்று தான் இந்த சாவை ஈரானியன் மக்கள் இன்றைக்கு பார்க்குறாங்க. ஈரானிய மக்கள் சியா முஸ்லீம், சூனி முஸ்லீமை விட இது வேறுபட்டது. வேர்ல்டில் 9% முஸ்லீம் மக்கள் சூனி முஸ்லீம் தான். அப்படி பார்க்கும்பொழுது சியா முஸ்லீம் மைனாரிட்டின்னு தான் சொல்ல வேண்டும். அயத்தொலாவுடைய மரணம் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜாக தான் ஈரானிய மக்கள் பார்க்குறாங்க. அது மட்டுமில்லை, ஒரு மோட்டிவேஷனாக தான் பார்க்குறாங்க. நாட்டுக்காகவும் மதத்துக்காகவும் உயிரை கொடுப்பேன், இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு தான் ஈரானிய மக்கள் இவருடைய மரணத்தை பார்க்குறாங்க. இது ஒரு ஜஸ்ட் அ வார் அல்ல, இது ஒரு எக்கனாமி வார். ஃபைட் டில் டை, இப்படித்தான் ஈரானிய மக்கள் இதை பார்க்குறாங்க. அதாவது சாகும் வரை போராடுவோம். கெஸ் பண்ணுங்க, ஈரானில் மட்டும் 90 மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியாக ஈரானை அடிக்கவே முடியாது. ஆல்சோ இன்னும் ஒரு சம்பவம், இந்த அயத்தொலி இறந்து ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு ஈரானில் 150 பெண் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலை ஏர் ஸ்ட்ரைக்கில் அடித்து எல்லா பிள்ளைகளையுமே கொண்டிருக்கிறாங்க. இது ஈரானியன் மிலிட்டரி பேஸுக்கு பக்கத்தில் இந்த ஸ்கூல் இருந்ததால் ஒருவேளை தவறுதலாக இந்த ஸ்கூலை அடிச்சிருக்கலாம்னு மீடியாவில் பேசி இருந்தாலும் யாருமே இதை கன்ஃபார்ம் பண்ண இல்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு இது முதல் தடவை அல்ல. காசாவில் 2 வருடத்துக்கு முதல்ல இப்படி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கில் ஒரு ஸ்கூலை ஏற்கனவே அடிச்சிருக்கிறாங்க. இந்த 2 ஸ்ட்ரைக்லேயுமே இஸ்ரேல் ஈரானுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாங்கள் வாருக்கு ரெடி, வார் ஆரம்பம், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறாங்க. அடுத்தது துபாயை பார்ப்போம். ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஆயிரக்கணக்கில் பணக்காரங்க இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் பணக்காரங்க அந்த நாட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு க்ளீனான நாடு. நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை, நிறைய பணம் நீங்கள் சம்பாதிக்கலாம், நிறைய பிஸ்னஸை இதுக்குள்ளே துபாய்க்குள்ளே கொண்டு வரலாம். கல்ஃபில் இது ஒரு ஜிசிசி நாடு. சரி, இந்த துபாயை யார் ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா அமெரிக்கன்ஸ் தான். துபாயில் அமெரிக்கன்ஸுக்கு ஒரு பேஸ் இருக்குது. ஸோ துபாய் டிஃபென்ஸுக்கு அமெரிக்காவுக்கு பணம் பே பண்ண தேவையே இல்லை. இது ஒரு ஆயில் உற்பத்தி செய்கிற நாட்டுக்கு நடுவில் இருக்கிறதால இங்கே கூட ஃபைனான்ஷியல், டூரிஸ்ட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் துபாய் தான். துபாய் என்ன சொல்லுது, நாங்கள் நியூட்ரல், எந்த ஒரு சண்டைக்குமே வரவில்லை என்று. ஈரான் என்ன செய்தாங்க, துபாயை அட்டாக் பண்ண வலிக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால், துபாய் ஒரு ஜிசிசி கண்ட்ரியாக இருக்கிறதால இந்த ஜிசிசி கண்ட்ரிகள் துபாய், பாரேன், குவைட், ஓமான், கட்டார் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரிஸ். இதை யார் பாதுகாக்கிறோன்னு சொன்னால், இந்த நாடுகளில் எல்லாமே அமெரிக்கன் பேஸ் இருக்குது. அந்த பேஸில் இருந்து தான் இப்போ ஈரானுக்கு அடிக்கிறாங்க. ஸோ ஈரான் என்ன செய்யுது, இந்த ஜிசிசி கண்ட்ரி எல்லாத்துடைய அமெரிக்கன் பேஸுக்கும் எம்பசிஸுக்கும் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற ரீசோர்ஸுக்குமே தாக்க வலிக்கிட்டாங்க.
ஸோ துபாயில் இருக்கிற வெல்த்தியான ரிச்சஸ்ட் பீப்புள் எல்லாம் என்ன செய்தாங்க, $20,000 $30,000 ஒரு ப்ரைவேட் டிக்கெட்டில் புக் பண்ணி எல்லாருமே துபாயை விட்டு சிங்கப்பூர், ஜப்பான், சவுத் அமெரிக்காண்டு பறந்து போயிட்டாங்க. துபாய் இனி ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரி இல்லை என்று. இந்த ஜிசிசி கண்ட்ரீஸில் அமெரிக்கன் மிலிட்டரிக்கு ஏர் ஸ்பேஸ் இருக்கும் மட்டும் இந்த நாடுகளில் இருக்கிற ஃபாரின் சிட்டிசன்ஸுக்கு வந்து பாதுகாப்பில்லை, எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஃபாரின் சிட்டிசன்ஸை வந்து உடனடியாக வந்து இந்த நாட்டை விட்டு வெளியில் போக சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாரைனில் இருக்கிற அமெரிக்கன் ஏர் ஸ்பேஸ் மிலிட்டரி எல்லாத்தையுமே ஈரான் அடித்து நொறுக்கிட்டாங்க. பத்தாவதுக்கு எம்பசியும் அடித்து நொறுக்கிட்டாங்க. இந்த பாரைனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், பாரைனில் வசிக்கிற 50% மேற்பட்ட முஸ்லீம் வந்து சியா முஸ்லீம். ஸோ இந்த பாரைனில் இருக்கிற அமெரிக்கன் பேஸை அடித்தது மட்டுமில்லை, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இது ஒரு ரிலிஜன் சம்பந்தமான ஒரு யுத்தம் என்று. ஏன்னு சொன்னால் ஈரானியன் லீடரை பாருங்க அயத்தொலி, அவரும் ஒரு சியா முஸ்லீம் தான். ஸோ இந்த போருக்கும் இந்த மதத்துக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது. உதாரணத்துக்கு நீங்கள் போப்பை கொல்ல நினைக்கிறீங்க, கத்தோலிக்கு வந்து கோபம் வராதா? சேம் மெசேஜ் தான் இங்கேயும். பாரைன் பேங்க்ரப்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, துபாய் பேங்க்ரப்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன் ஆல் ஜிசிசி கண்ட்ரிஸ் எல்லாமே பேங்க்ரப்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போர் அந்த இடத்துல நடந்தால் யாருமே அங்கே இருக்க பயப்படுவாங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்ட்டு யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு இன்வெஸ்டரும் இதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. வெல்த்தியாக இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு தான் பாதுகாப்பு கருதி வெளியில் போக பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா இந்த நாடுகள் எல்லாமே பேங்க்ரப்சி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த மேப்பை பாருங்க, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான் போர். ஆனால் இப்போ வந்து இந்த இடத்த பார்த்து பயப்படுறாங்க. இந்த இடத்துல ஒரு யுத்தம் நடந்தால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ். இதை பற்றி யாருமே இந்த யுத்தத்துக்கு முன்னால் யோசிக்கவே இல்லை. ஒரு பக்கம் ஈரான், இங்கால பக்கம் 5 ஜிசிசி நாடுகள். நீங்கள் எந்த பக்கம் வேணுமென்றாலும் 33 கிலோமீட்டர் தான் நீந்தியே கரைக்கு போயிடலாம். இந்த வழியாக தான் வந்து ஆயில் வந்து இந்தியா, பாகிஸ்தான், சவுத் கொரியா, ஜப்பான், சைனாக்கு செல்கின்றது. இந்த 5 ஜிசிசி கண்ட்ரிகள்லேருந்து அதாவது இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து இந்த வழியாக தான் ஆயில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதில் இந்தியாவுக்கு வந்து 60%, சைனாக்கு 40%, ஜப்பானுக்கு 75%. இந்த வழியை, அதாவது இந்த ஸ்ட்ரெய்ட் ஹோமஸை வந்து பாதுகாப்பு கருதி இவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் 8-9 மாதத்தில் வந்து முழு எக்கானமியே கலாப்ஸ் ஆகிடும். ஸோ இங்கேருந்து ஆயிலை சப்ளை பண்ணுறாங்க. ஆயிலுக்கு பதிலாக அங்கேருந்து என்ன வருது, 80% உணவுப் பொருட்கள் ஜிசிசி கண்ட்ரிகளுக்கு அங்கே இருந்து தான் திரும்பி இந்தியா, சைனாவிலிருந்து தான் இந்த நாடுகளுக்கு வருகின்றது. இப்போ இதில் டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் அமெரிக்கன் டாலரில் தான் இந்த டிரான்சாக்ஷன் நடக்கின்றது. அதுதான் இந்த 6 ஜிசிசி நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற ஒப்பந்தம். ஸோ இதனால தான் அமெரிக்கா இந்த ஜிசிசி நாடுகளுக்கு ஃப்ரீயாக மிலிட்டரி பேஸை அமைச்சு பாதுகாப்பு வழங்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு யுத்தம் நடந்தால் 6 ஜிசிசி கண்ட்ரிகளுக்கு மட்டும் அல்ல, அமெரிக்கன் எக்கானமிக்குமே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். சரி, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸில் ஒரு யுத்தம் நடந்தால், இல்லாட்டி ஒரு அமெரிக்கா ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். இந்த 6 ஜிசிசி நாடுகளிலிருந்து பேஸிலிருந்து தான் ஈரானை தாக்க வேண்டும். ஆனால் ஈரான் வந்து இந்த பகுதிக்கு பின்னால் தான் இவங்களுடைய மிலிட்டரி பேஸ் இருக்குது. ஸோ அட்டாக் பண்ணி வேர்த் இல்லை, வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் சொல்லலாம். ஆனால் இதே ஈரான் அட்டாக் பண்ண வெளிக்கிட்டால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த 6 ஜிசிசி நாடுகளில் இருக்கிற ஆயில் சப்ளை சென்டரையும் ஃப்ரெஷ் வாட்டர் சென்டரையுமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இந்த 6 ஜிசிசி நாடுகளுடைய எக்கானமி கலாப்ஸ் ஆகிடும். இதை ஈரான் ஒரு எக்கானமி வாராக தான் பார்க்குறாங்க. ஆனால் ஈரானுக்கு இருக்கிற ஒரு வீக்க பாயிண்ட் என்னென்னு சொன்னால், ஈரானுக்குமே குடிநீர் தண்ணி ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. ஆரம்ப காலங்களில் அவங்களுடைய குளங்களில் வந்து நிறைய தண்ணி இருந்தது, கப்பலில் தான் போகக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ நடந்து போகிற அளவில் தண்ணி மட்டம் குறைந்துள்ளது. இது வந்து காலநிலை காரணமாக.
அதையும் மீறி இந்த இடத்துல ஒரு யுத்தம் நடந்தால் எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு தான் சொல்ல வேண்டும். சியா முஸ்லீம் வந்து தே ஃபைட் டில் தே டை, அவங்களுடைய லீடர் செத்த மாதிரி. 90 விதமான துபாயில் வாழும் மக்கள் வந்து ஃபாரினர்ஸ். இந்த இடத்துல யுத்தம் நடந்தால் எல்லாருமே நாட்டை விட்டு வெளியில் ஓடி போயிடுவாங்க. அமெரிக்காவுக்கு இருக்கிற முதலாவது ஆப்ஷன் வந்து தர மட்டத்தில் ஃபைட் பண்ண வேண்டும். ஸோ குறைஞ்சது 1 மில்லியன் சோல்ஜர்ஸாவது தரையில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஈரானியன் மக்களுடைய சனத்தொகை வந்து 90 மில்லியன். ஸோ அவங்களுக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன் என்னென்று சொன்னால் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண வேண்டும். இதெல்லாம் நடக்கும் பொழுது யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு வந்து ஆயில் தட்டுப்பாடு பிரச்சனை வரும். ஸோ இன்றைக்கி ஜெர்மன், ஃப்ரான்ஸ், பிரிட்டன் எல்லாமே தாங்க ஹெல்ப் பண்ணுறதா வந்து இதோட இன்வால்வ் ஆகிறதுக்கு அமெரிக்காட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த 3 கண்ட்ரிகளும் இன்வால்வ் ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னால் பாசிபிள் ரஷ்யாவும் சைனாவும் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாருமே இங்கே ஆயிலுக்காக தான் சண்டை பிடிக்கிறாங்க. இப்போ ஈரானியன் லீடரை கொண்டாங்க. அதுக்கு என்ன நடந்தது? பாகிஸ்தானில் இருக்கிற அமெரிக்கன் எம்பசியை பாகிஸ்தான் மக்கள் அடித்து உடைச்சாங்க. ஈராக்கில் அமெரிக்கன் எம்பசியை அடித்து உடைச்சாங்க. பிரேசில் வந்து அமெரிக்கன் எம்பசியை அடித்து உடைச்சாங்க. இப்படி பல நாடுகளில் வந்து ஒரு சில சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ இந்த போர் தொடர்ந்து நடக்குமா இருந்தால் வேர்ல்டு வைடாக ஆயில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகின்றது. எல்லாருமே ரஷ்யாவை நம்பித்தான் போக வேண்டும். இது டொனால்ட் ட்ரம்புடைய ஒரு வெல் ஸ்கிரிப்டட் பிளான். இதுக்கு முதல்ல ஈரானை தொடர்ந்து பெண்டனலால் அடித்தாங்க. ஈரானுடைய பேஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணாங்க. ஈரான் பதிலடி அடிக்கவே இல்லை. இதோட இந்த வார் முடிஞ்சிருக்க வேணும். இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனை. அடுத்தது இவங்க என்ன செய்தாங்க சொன்னால் வெனிசுவேலாவில் போய் ஆயிலை களவெடுத்தது மட்டும் இல்லை, பிரசிடெண்ட்டையே தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் அப்படி போகுதுன்னு சொன்னால் அடுத்தது கியூபாவில் போய் கியூபாவை சங்ஷன் பண்ணாங்க. எல்லாமே க்ளீனாக தான் நடந்தது. எதுக்காக ஈரான் தலைவரை போய் இவங்க வந்து பொம் பண்ணி கொள்ள வேண்டும்? இதுக்கு முக்கிய காரணம் வந்து இங்கே ஒரு போரண்டு உருவாக்க வேண்டும். அதுதான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல். இப்போ அதிகமாக மக்கள் வந்து எப்ஸ்டீன் ஃபைலை தான் பேசி கொண்டு வராங்க. அதுவும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. மீடியாக்களையுமே டொனால்ட் ட்ரம்பை தான் அதிகமாக எப்ஸ்டீன் ஃபைலில் பேசி கொண்டு வராங்க. இதை திசை திருப்புறதுக்கு தான் இந்த வாரை வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆரம்பித்தார். ஸோ இதிலிருந்து தப்பி வெளியில் வாரத்துக்கு தான் இந்த வார். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து 3வது தடவையாக பிரசிடெண்டாக இருக்கிறதுக்கான ஒரு வழியையும் வகுத்துள்ளார். இந்த போர் தொடர்ந்து நடக்குமா இருந்தால் 3வது தடவையாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பிரசிடெண்டாக இருக்கலாம் போர் முடியும் வரை. உதாரணத்துக்கு நீங்கள் உக்ரைன் பிரசிடெண்ட்டை எடுத்து பாருங்கள். ஜெலன்ஸ்கி டேர்ம் முடிஞ்சுமே இன்னும் அவர் தான் பிரசிடெண்டாக இருக்கிறார். போர் முடியும் மட்டும். ஸோ இந்த இடத்துல டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு கல்ல 2 மாக. ஒன்று எப்ஸ்டீன் ஃபைல்லேருந்து தப்பி வெளியில் வரார். 2வது தொடர்ந்து பதவியில் இருந்து நாட்டையும் நாட்டு மக்களுடைய பணத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு வழிதான் இது. இந்த மாதிரி பெரிய தலைகள் பணக்காரங்க எல்லாரையும் கவனித்து பாருங்க. கடைசியாக ஒரு பொம்பளை கேஸில் போய் மாட்டுப்பட்டிருப்பாங்க. அந்த கேஸ்லேருந்து வெளியில் வாரத்துக்கு தான் இந்த யுத்தம் ஆரம்பமானது. இது முழுக்க என்னுடைய ஒரு வியூ. தொடர்ந்து பேசுவோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.